நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த விஸ்வாவரு வருடம், அதாவது ஏப்ரல் 14, 2025 இருந்து ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய வருடத்தின் பேர் தான் விஸ்வாவசு வருஷம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது குரோதி ஆண்டு. ஸோ 60 வருடங்கள்ல இந்த வருஷம் 39வது அருமையான சுபிட்சமான நிறைய சுபங்கள் உங்களுக்கு நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களே. ஸோ இந்த பதிவு உங்களுக்கானது. ஏன்னா நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் இப்போ மதில் மேல் போன மாதிரி எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கேட்கறதே மேடம், எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்றது ரிஷபத்துக்கு இவ்வளவு நல்லா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பதான் வேலை போயிடுச்சு, தொழில் நடக்கவே இல்லை, கடன் கட்டவே முடியல, ஓடி போயிடலாம் போல இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இந்த வருடத்தை வாவான்னு போற்றி அமைப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. இதுல இருக்கக்கூடிய வெண்பாவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு பல மாற்றத்தினால் முன்னேற்றத்தை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும், இந்த வேலையில முடியவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வீட்டில் கூட உட்காந்துக்கலாம்னு யோசிச்சா இஎம்ஐ தலைக்கு மேலே இருக்கே நம்பி உட்கார்ந்துட்டு, ஆனா இந்த பக்கம் ஒரு பிரச்சனைனா அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, நிம்மதியா தூங்கி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிட் ஏஜ்ல இருக்கிறவங்க 40 to 55 இருக்கிறவங்க ரொம்பவே பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலை. ஹை போஸ்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை போயிடுச்சு. இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் கூட கவலைப்பட போனா வேண்டாம். இத்தனையும் நடந்தது உங்களுடைய நன்மைக்காகத்தான். எப்படி நன்மை அப்படின்றது விளக்கமா சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கானதான். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி நான் சொல்லிட்டே தான் இருக்க போறேன். அந்த மாத பலன் யாருக்கோ இல்லையோ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் உங்களுக்காகத்தான். ஏன்னா இங்க பிரம்மாண்டமான திருப்பு முனை காத்துட்டு இருக்கு. அப்ப திருப்பு முனை தான் பெரிய பிளஸ். ஆனா இப்போ ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கீங்க, ஹை லெவல் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்துக்குமே நீங்க கடன் வாங்கிட்டீங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் கூட வேண்டாம், நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா திடீர்னு ஒரு நாள் யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு வருது. எந்த ரீசனுமே இல்லை, எங்க போய் கேட்கவும் முடியல அப்படின்றவங்க கூட பிரம்மாண்டமா வரப்போறீங்க. என்ன அப்படின்னா அந்த வேலை உங்களை விட்டு போனது அப்படின்றது பிளஸ் பிளஸ் பிளஸ். நிறைய பேர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா என்ன பண்றதுன்னே தெரியாம நிறைய செயின் லிங்க்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ரிஷபராசி ரிஷப லக்ன மக்கள். அதாவது அதிகப்படி கடனுக்கு வாங்கிட்டு அதை திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொருத்தட்ட அதை விட அதிக கடனுக்கு வாங்குறது, இவரதை வாங்கி அவருக்கு கொடுக்கறது, அவரதை வாங்கி இவருக்கு கொடுக்கறது, வெளி தோற்றத்துக்கு என்னமோ மூவ் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய உள் உணர்வுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப இப்ப என்னன்னா உச்சக்கட்டத்துல நிற்கும், என்ன பண்றதுன்னே புரியாம இனி இதுல இருந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்ற தவிப்பு நிறைய பேர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கிரகநிலைகள் இந்த விஸ்வாவசு வருடத்துல அற்புதமான கிரகநிலைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களாக இருந்தாலும் இந்த வருடத்தை, அதாவது 2025 ஏப்ரல் இருந்து 2026 ஏப்ரல் 13க்குள்ள நடக்கக்கூடிய மாற்றத்தை வாழ்நாள்ல மறக்க முடியாத நல்ல மாற்றமாவே நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேர் ஊரை விட்டு போயிடுவீங்க. ஆனா அந்த ஊரை விட்டு போனதுனால தான் நிறைய சக்சஸும் நிறைய மெச்சூரிட்டி கிடைச்சதுனால இனி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு புது செக்டர், புது வளர்ச்சி, நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருப்பீங்க, திடீர்னு இன்னொரு ஃபீல்டுக்கு நீங்க மாறுவீங்க. அந்த மாறினதுனால தான் பெரிய முன்னேற்றம். ஒரு இடத்துலயே அட்டப்பட்டு இருந்த நீங்க இப்ப விசாலமான ஒரு விஷயத்துக்குள்ள போய் சக்சஸை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒரு கார்பெண்டரா இருக்கீங்க, அந்த கார்பென்ட்ரியில உங்களுக்கு கலை நயம், ரிஷபம் அப்படின்னாலே கலை நயம், ஆர்ட், டெக்னிக் அப்படின்றது இருக்கும். ஆனா அங்க நீங்க கணக்கு பார்க்காததுனால நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்திருப்பீங்க, அந்த
இடத்துல கணக்கு பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்கிறதுனால வட்டி எங்கேயோ போய் நின்று இருக்கும். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பிரம்மாண்டமான சிக்கலுக்குள்ள இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு இப்ப அதுல இருந்து வெளியில வந்து டோட்டலா வேற ஒரு செக்டாருக்கு நீங்க போவீங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா ஜாப்ல இருக்கிறவங்க அந்த ஜாப் போயிட்டதுனால நீங்க உங்களுடைய சுயமா எதுவுமே நீங்க பார்க்காததுனால நிறைய சின்ன பின்னம் அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த உறவுல பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். பட் இப்போ வெளியில வந்ததுனால அதெல்லாம் நீங்க சீர்திருத்தி நீங்க ஒரு புது பிரான்ச்சை நீங்களே ஆரம்பிச்சு உங்களுடைய செக்டாரா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. திடீர்னு வேற ஒரு செக்டார், மேபி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இருக்கலாம். ஆனா இப்போ ஹை டெக்னிக் அந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால நீங்களே வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள போய் ஒரு ஃப்ரீலான்சரா அதை விட 3 மடங்கு சம்பாத்தியம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா டெக்னாலஜி பிரம்மாண்டமா சிறக்க போகுது. உங்களுக்கு என்னடா அது இவ்வளோ டைட் ஷெட்யூல்ல மண்டை பிச்சுக்கிற மாதிரி உங்களுக்குன்னு வாழவே இல்லையே. ஆனா அந்த பாயிண்ட் பணத்தை மட்டும் நம்பி ஓடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அனுபவிக்கிற யோகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றது நீங்க சந்தோஷப்படத்தான் போறீங்க. அண்ட் மேலும் நிறைய தங்கம் நீங்க வாங்கி சேர்க்க போறீங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா தங்கம், அதாவது 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும்போது கூட சேர்க்கல, இப்போ 8000 ரூபா 10,000 போயிட்டு இருக்கும்போது சேர்ப்பீங்களா அப்படின்னா ஆமா, கண்டிப்பா உங்களை சேர்க்க வைக்கும் உங்களுடைய கிரக நிலைகள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி அந்தரம் மட்டும் எப்படி இருக்குன்றது பாருங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல ராகு வந்து, அதுவும் குரு வந்து உங்களுக்கு 2லயே இருந்து பிரமாதமா உங்களுக்கு வழி நடத்த போறதுனால நெகட்டிவ் எல்லாம் போன்னு போயிடும். பாசிட்டிவா கை கொடுக்க குரு கை காமிச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த கையை லிங்க் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். ஸோ அப்போ ரைட்டான பொசிஷனுக்கு நீங்க போய் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் பண்ணுவீங்க. இது ஃபினான்ஷியல் செக்டரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கடன் சூப்பரா கட்டி முடிச்சிருவீங்க. கடன் தொல்லை அப்படின்றது இருக்கவே இருக்க போறது இல்லை. ஏன்னா நியூ டெக்னிக்ஸ் நீங்க வந்து கையாள போறீங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா சிம்பிளா எல்லாத்தையும் விட்டுட்டு மொட்டை மாடியில ஒரு கிரீன் கார்டன் நான் செட் பண்ணேன். அந்த கிரீன் கார்டன்ல இவ்வளவு நல்லா சூப்பரா வந்துச்சு. அந்த ஒரு கார்டனிங் மூலியமா அவ்வளவு மன சந்தோஷங்களும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சோசியல் மீடியால நீங்க சொல்ல போய் அங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த விஸ்வா வருடம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அலர்ஜி வராம பார்த்துக்கோங்க. உங்களுடைய தொண்டை பல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அங்க ஜொலிக்கும் தன்மை, பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் நீங்க வந்து ஸ்மெல் பண்ண உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய தூக்கமின்மையை முதல்ல போய் நிறைய டைவர்ஷன் நீங்க எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவீங்க. குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா எஜுகேஷன்ல அவ்வளவு நல்ல சீரா வரப்போறீங்க. நீங்க டாக்டர் படிக்கிறீங்களா, சிவில் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களா, அதெல்லாம் பிரமாதமா நீங்க எழுதுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்க இன்ஜினியரிங்கே போயிட்டீங்க, இப்போ 3rd இயர்ல இருக்கீங்க, எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னா கூட இப்போ சைடு எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு அதுல ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபைல்குள்ள நீங்க வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க ஃப்ரீலான்சராகவே இன்ஜினியரிங் படிச்சு வெளியில வந்து ஒரு இன்ஜினியரா இருந்து சம்பாதிக்கிறத விட பிரமாதமா நீங்க வருவீங்க. ஏன் மெரைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களே, ஸ்பேஸ் சம்பந்தமா படிக்க தோணும். நிறைய இன்ட்யூஷன் உங்களுக்கு வரும். அந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே பெரும் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் 13க்குள்ள, அதாவது இந்த 39வது வருடத்தினுடைய வெண்பா படியே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய மாற்றங்கள், நீங்க எந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் மாறும், எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த செக்டார் மாறும், அது எல்லாமே மாறும். ஆனா மாறும்போது அதீத பயம் ஏற்படும். ஆனா அந்த பயமெல்லாம் போய் இப்ப சுகமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்குள்ள நீங்க போக தான் போறீங்க. ஸ்ரீரங்கநாதரை மனசுல நினைச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 months ஒன்ஸ் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு தென் நீங்க வாங்க. சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதீத வெற்றி நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா என்னென்ன மாற்றம், எதிர்பார்க்காத மாற்றம், பயந்துட்டு அந்த மாற்றத்துக்குள்ள போனோம், ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் காத்திருக்கு அப்படின்றத புரிஞ்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மாத பலன் விடாம பாருங்க, திசா புத்தியை பார்த்துக்கோங்க. இதன்படி சக்சஸ் ரேட்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.